ஹாய், சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி எக்லெஸ் பட்டர் கேக் சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி வீட்லயே பண்றது பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கேக்கு ரொம்ப மினிமலான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள இந்த கேக்கை பேக் பண்ணி முடிச்சிடலாம். வெல்கம் டு மை சேனல் ராஹாஸ் ஹெர்பல். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னு பாத்துடலாம். வாங்க பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணுங்க. இன்கேஸ் ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுன்னா ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிருங்க. அண்ட் தென் பால் தேவையான அளவு வேணும். மைதா எடுத்துக்கிறேங்க. மைதா நல்லா ஜலிச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், பவுடர் சுகர் இல்ல நார்மல் சுகரே எடுத்துக்கலாம். சுகர் தேவையான அளவு. நான் எல்லாமே எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளியரா. அதுக்கப்புறம் கர்ட் நல்லா திக்கா இருக்கணுங்க, வாட்டரியா இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அண்ட் தென் பேக்கிங் பவுடர். இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாமே நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்ல சூப்பரா ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் நீங்க வீட்லயே பண்ணிடலாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரில வச்சுக்கோங்க. ஃபார் 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்றேங்க நானு. ஸோ அது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம அந்த கேக்குக்கான பேட்டரை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். நீங்க 100 கிராம்ஸ் டு ஒரு 120 கிராம்ஸ் வரைக்கும் பட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். 100 கிராம்ஸ் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஆறி இருக்கணும். இன்கேஸ் ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுன்னா நீங்க முன்னாடியே எடுத்து வச்சிருங்க. ஸோ இதை நான் நல்லா ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிக்கிறேங்க. பட்டரை ஒரு 30 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணா போதும். இது கூட நம்ம இன்னைக்கு ஒரு 3/4 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்றேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1 கப் வேணா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 கப் டு 1 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணும் பொழுது ஸ்லோல இருந்து பீட் பண்ண ஆரம்பிங்க. ஃபாஸ்டா போட்டீங்கன்னா அது ரொம்ப தெரிச்சு போயிடும். அது ஒரு 150 கிராம்ஸ் அளவு வருங்க. ஸோ அவ்வளோ சுகர் எடுத்தா போதும். சுகரும் இப்ப பட்டரும் நல்லா பீட் ஆகணும். சோ இத ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும். இன் பிட்வீன் இந்த மாதிரி ஸ்கிரேப் பண்ணி அந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கிரேப் பண்ணி விட்டு நீங்க அதுக்கப்புறம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இன் பிட்வீன் 1 மினிட்ல நீங்க இந்த மாதிரி ஸ்கிரேப் பண்ணி பீட் பண்ணும்போது எல்லாமே ஒன்னா சேர்ந்து பிளெண்ட் ஆகி சூப்பரா உங்களுக்கு ஒரு கிரீமி டெக்ஸ்சர் வருங்க. சோ அந்த கலர் மாறணும், அது வரைக்கும் பீட் பண்ணணும். அதுதான் ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ண வேண்டியதா இருக்குங்க. சோ பீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப ஒரு டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றேன். நீங்க வெனிலா எசன்ஸ் கிடையாது, நீங்க கேரமல், பைனாப்பிள், நீங்க எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு சூப்பரா இருக்கும். ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. சோ நீங்க எவ்வளவு கேக்க நீங்க பீட் பண்றீங்களோ அவ்வளவு ஃபிளஃபியா சாஃப்டா வருங்க. சோ அந்த பட்டர் அண்ட் சுகர் நல்லா பீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளவு பீட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு சாஃப்டா வரும். இப்ப 1 கப் ஆஃப் மைதா நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். அது 240 ml. கப் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கப் எடுத்திருக்கிறேன். சோ அதை ஒரு 3-4 பேட்சஸ் நான் ஸ்பிளிட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சாஃப்டா தான் மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப ஜென்டிலா ஒரு 1 சைடு அப்படிதான் மிக்ஸ் பண்ணணும். இப்படியும் அப்படியும் போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேக் சாஃப்டா வராது. கொஞ்சம் கொஞ்சமா மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரொம்ப வாட்டரியா இருக்க கூடாது. கேக் பேட்டர் அந்த கரெக்டான டெக்ஸ்சர் வந்தாதான் நமக்கு சாஃப்ட் அண்ட் ஃபிளஃபியா வரும். கொஞ்சம் திக்கான பேட்டரா தான் இருக்கணும். ரன்னிங் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடாது. சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. சோ நான் எல்லாம் 3 பேட்சா இந்த மைதாவை கொட்டி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுல ஒரு ½ கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்டு நல்லா திக்கா இருக்கணுங்க. அது ஒரு 120 ml கர்டு.
கர்டையுமே 2 டைம்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ஸ்லோவா மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே அது வந்து மிக்ஸ் ஆயிடும் ஒன்னா. பட் ஸ்லோவாவே நீங்க மிக்ஸ் பண்ணணும், ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி பீட்டர்லயும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, கையில தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிற கர்டையும் ஆட் பண்ணி இதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கடையில வாங்கி கொடுக்கறதோட நீங்க ஹெல்தியா வீட்லயே பண்ணிடலாம். ஸோ மைதாங்கிறதுனால எப்பயாவது ஒரு நாள் வீட்டுல பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. ஸோ அது கடையில வாங்காம நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை வந்து நீங்க வெளியவே வச்சு ஒரு 5 days வரைக்கும் சாப்பிடலாம், கெட்டு போகாது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபிளஃபியா இருக்கும். இதுல வந்து 1.5 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்றேன், 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் 1/2 teaspoon ஆஃப் சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க. இந்த கேக் வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்கா இல்ல ஒரு குட்டி அக்கேஷன் ஏதாவது செலிப்ரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக கூட நீங்க பண்ணலாம். நான் இன்னைக்கு எதுக்கு பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். 3 tablespoons ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம ராகாஸ் ஹெர்பல் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கு ஒரு குட்டி செலிப்ரேஷனுக்காக தான் நான் இந்த கேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்றேன் இந்த மெஷர்மெண்ட்ஸோட. நீங்க வீட்டுல இதை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க செஞ்சு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எக்லெஸ் கேக், எக் போடல எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாயில வச்சாலே கரைஞ்சி போற மாதிரி இருக்கும். ஸோ மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 tablespoons ஆஃப் மில்க் தான் நமக்கு தேவைப்படும். அதை ஒரு 2 batch-ஆ பிரிச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் இவ்வளோ க்ரோ ஆகுறதுக்கான முதல் காரணம் வந்து வியூவர்ஸ் ஆன நீங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, அடுத்தடுத்து என்கரேஜ் பண்றீங்க வீடியோஸ் போடுறதுக்கு. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. ஸோ இது மாதிரிதான் திக்கா இருக்கணும். ஸோ இப்படி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு விழுந்துடக்கூடாது. ஸோ அப்படி கொஞ்சம் கட்டியா தான் இருக்கணும். தோசை பதத்துக்கு இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கட்டியாவே இருக்கணும். ஸோ எக்லெஸ் கேக்கு நீங்க இந்த பதத்துல பண்ணீங்கன்னா தான் நல்லா சாஃப்டா வரும். நம்ம எக் மிக்ஸ் பண்ணும்போது அது வேற பதத்துல இருக்கணும். நான் அது வந்து அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா போடல. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ நம்ம இந்த சேனலை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நான் இந்த கேக் பண்ணிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுல வந்து இந்த கேக் பேட்டரை வந்து நம்ம ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும், அப்பதான் வந்து கேக் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொசீஜர் நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் கேக் சூப்பரா வரும். ஸோ ஏதாவது ஒரு நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்கனாலுமே கேக் சரியா வராது. ஸோ பேட்டர் கன்சிஸ்டன்சியை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் இன்கிரீடியன்ஸா வீட்டுல இருந்தது அப்படின்னா ஒரு 30 minutes-குள்ள ஒரு கேக்கு சிம்பிளா ஈஸியா குயிக்கா பண்ணிடலாம், அதுவும் டேஸ்டியா பண்ணிடலாங்க. ஸோ இதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா. இது மேல கார்னிஷிங்க்கு உங்களோட விருப்பம் தான், நீங்க எது வேணா போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் போட போறேன். ஸோ நட்ஸ் போட்டா கொஞ்சம் ஹெல்தி ஆப்ஷன். நீங்க சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா வேற எது வேணா நீங்க போட்டுக்கலாம், எது போட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சாப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்தாஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான், நீங்க எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது ஆட் பண்ணீங்கனாலுமே சூப்பரா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இது கூட மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படியே மேல வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். சும்மா நீங்க தூவிட்டு அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை சும்மா 2-3 டேப் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஏர் பபிள் இருந்தா ரிலீஸ் ஆயிடும். ஸோ ஈவனா பேக் ஆகுறதுக்காக இதை வந்து நம்ம மேல தூவி விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்தா கேக் ரெடிங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இது வந்து 180 டிகிரில நான் வந்து 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன்னு. எனக்கு அவ்வளவுதான் ஆச்சு டைம். 35 மினிட்ஸ் கரெக்டா பேக் ஆயிடும். அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். ஸோ 35 மினிட்ஸ் வைங்க, அதுவே போதும். இந்த மீன் ஒயில் வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தேன் எப்படி பேக் ஆகுதுன்ட்டு. சூப்பரா ரைஸ் ஆயிருந்தது, கேக்கு நல்லா பேக் ஆயிருந்தது. ஸோ இன்னும் டைம் ஆகல, நம்ம வெயிட் பண்ணலான்னு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பேக் ஆகி முடிச்சிருச்சு. கேக்கை வந்து சரி டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நைஃப் அது மாதிரி ஏதாவது விட்டு பாருங்க. அது வந்து கிளியரா வரணும், உள்ள எதுவுமே வந்து பேட்டர் அதுல ஒட்டக்கூடாது. ஸோ ஒரு ஸ்பூன் ஆர் நைஃப் எது வேணா நீங்க யூஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து கிளியரா வரணும். வந்துச்சு அப்படின்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 35 மினிட்ஸ்ல இது பேக் ஆகி முடிஞ்சிருச்சு எனக்கு. ரொம்ப சாஃப்டா இருந்தது, தொடுறதுக்கே ரொம்ப ஃப்ளஃபியா சாஃப்டா இருந்தது. ஸோ அதே ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்குமே சூப்பரா வரும். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கட் பண்ணவே முடியல, ரொம்ப சாஃப்டா இருந்தது கேக்கு, ரொம்ப டேஸ்டா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி ரெசிபி. கடையில வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லயே ட்ரை பண்ணுங்க மோஸ்ட்லி. ஸோ அதுதான் ஹெல்தி கூட. பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா டேஸ்டாவும் இருந்தது. ஸோ இந்த ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வரும். Thank you so much for watching. Next video meet பண்ணலாம். Bye.